அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மே 21 பார்க்கலாம். ரெடியா? டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்குங்க. முக்கியமான நடப்பு நிகழ்வை நம்ம குயிக்காக பார்த்துட்டு போயிடலாம். டெய்லி 10 மினிட்ஸ் மேக்ஸிமம், சரிங்களா? மினிமம் ஆச்சும் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒதுக்கி என்ன இருக்குது வேகமாக அப்படிங்கிறத பிடிஎஃப்லையாச்சும் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் இதுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? டெய்லியும் படிச்சிங்க அப்படின்னா ஒன்று கனெக்டட் தான். நேற்று நடந்த விஷயங்களை இன்னைக்கு அது கூட கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? நேற்று நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நடந்திருக்கும்னு சொல்லியிருக்கோம், நாளைக்கு அதை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி கனெக்டாக எடுக்கும், சரியா? ஒரு சில நியூஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக அன்னைக்கு என்ன நாள் அந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கும், இல்லை இன்னைக்கு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம போயிடும், சரியா? அதனால ஈஸியாக இருக்கும் டெய்லி படிக்கும்போது. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் அதியமான் சிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? மறக்காம. ஓகே, ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் இல்லை டெஸ்ட் பேட்சஸ் அப்படி வேணும் அப்படின்னாலும் நம்முடைய கான்டாக்ட் நம்பர் எஸ்ஐக்கு, டிஎன்பிசி குரூப் 4க்கு, பிசி எக்ஸாமுக்கு, இதுக்கெல்லாம் வீடியோ கிளாஸஸ் இங்கே ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரியஸ் மட்டும் தனியாக வேணும்னாலும் டெஸ்ட் சீரியஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் டைரக்டாக படிக்கணும் அப்படின்னா நம்முடைய தருமபுரி பிரான்ச், அதே மாதிரி கோயம்புத்தூர் பிரான்ச்சஸில் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சரி, ஒரு 500 பேர் பார்க்குறீங்க வீடியோஸ் அப்படின்னா ஒரு 50 பேராச்சும் லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் கொடுக்க நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன், உங்களுக்கு எப்படி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் அது. ஒரு லைக்லையும் கமெண்ட்லையும் தெரியப்படுத்துங்க. சார் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபாலோ பண்ணிட்டு ஓகே சார் நோட் பண்ணியாச்சு, தேங்க்யூ அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் கேள்வி என்ன அப்படின்னா குவாட் மாநாடு. ஸோ நேத்தே சொல்லியிருந்தேன், பிஎம் போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? ஜப்பான் போயிருக்காரு. ஜப்பான் எதுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டேன். G7 மாநாடு, குரூப் ஆஃப் 7 கண்ட்ரிஸ் உடைய அந்த மாநாடு நடக்குது, அதுக்கு போயிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம இந்தியா G20க்கான அந்த தலைமையேற்று நடத்துது இந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, சரியா? இதுக்கு கெஸ்டா போயிருந்தாரு. இதை முடிச்சுட்டு அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போறதா இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவில் தான் இந்த குவாட் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, சரிங்களா? நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பினுடைய கூட்டமைப்பு எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஆஸ்திரேலியாவில் தான் நடக்கிறதா இருந்துச்சு. ஸோ அது இப்போ எங்க ஜப்பான்லயே நடந்துருச்சு, சரியா? அதுக்கான அப்டேட் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா ஆகிய நாடுகள் இணைந்து குவாட் அமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்த அமைப்பு ஆசியாவின் நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது, ரைட்டா? குவாட் அமைப்புடைய கூட்டம் ஆஸ்திரேலியாவில் நடைபெறுவதாக இருந்தது, பின்னர் ஜப்பானினுடைய ஹிரோஷிமாவிற்கு மாற்றப்பட்டது. ஸோ ஜப்பான்ல நடந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ யார் அந்த பிரதமர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ், ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிசிடோ, சரியா? இவங்க எல்லாமே இதுல கலந்துக்கிட்டாங்க. உக்ரைன் விவகாரம், கிழக்கு தெற்கு சீன கடல் விவகாரம், அப்புறம் இந்தோ பசிபிக் பிராந்திய கொள்கை பற்றியெல்லாம் விவாதிக்க போறாங்க. இதுல விவாதிக்கப்பட்டது, சரியா? முடிஞ்சுதா? அப்போ பிஎம்மோட விசிட்ஸ்ல இது எல்லாமே முக்கியம், சரியா? வேற என்ன மாநாடுகள் பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஈஸியா தான் இருக்கும், படிக்கலாம் அப்படின்னாலும் சொல்லிடலாம். மகாத்மா காந்தியினுடைய மார்பளவு சிலை எந்த நகரத்தில் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசெண்டா திறந்தாங்க, நேத்து தான் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், சரியா? ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? அவர் ஹிரோஷிமாவுடைய அந்த நினைவு இடத்துக்கு போயிருந்தாரு. ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா அமைதியை சொல்லக்கூடிய, அகிம்சை முறையை வலியுறுத்தக்கூடிய காந்திஜியினுடைய மார்பளவு சிலை திறக்கப்பட்டது. ஸோ எங்க திறந்திருக்காங்க? ஹிரோஷிமாவில், சரியா? ஜப்பான் ஹிரோஷிமாவில் திறந்திருப்பாங்க. ஹிரோஷிமாவினுடைய அந்த அணுகுண்டு நினைவு சின்னத்துக்கு அருகில இந்திய தேசத்தந்தை காந்தியினுடைய சிலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார், ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த ஆண்டினுடைய குவாட் கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப முன்ன பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ 2023 ஆஸ்திரேலியாவில் நடக்கிறதா இருந்தது, இங்க ஜப்பான்லயே நடந்துருச்சு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா 2024 எங்க நடக்கதா இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்க போகுது. இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்தியாவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் முன்னாடி சொன்னேன், G7 அமைப்பிற்கு யார் தலைமை இந்த இயர்? ஜப்பான்.
G20க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர் இந்தியா தலைமை தாங்குச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குவாட் அமைப்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு தலைமை தாங்க போறாங்க? இந்தியா. இது இயர் வந்து 2024ல. சரியா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம், அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்க, நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? சரியா? நேஷனல் ஆன்டி டெரரிசம் தீவிரவாதத்திற்கான ஒரு எதிர்ப்பு நாளை வந்து நம்ம தேசிய அளவில் எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நாள்? ஸோ ஆக்சுவலாக May 21 தான் இந்த நாளுக்கான நடப்பு நிகழ்வு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். May 21. ஏன் May 21 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன் இந்த டேட்டை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொல்லப்பட்டிருப்பாரு டெரரிஸ்ட்னால. ஸோ அந்த தினத்தை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி டெரரிசம் டேவா வந்து விபி சிங்கோடைய கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? முந்தைய பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியினுடைய நினைவு நாளை ஒட்டி அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? அவர் தான் யங்கஸ்ட் பிஎம்ஆ வந்து இந்தியாவுக்கு செலக்ட் ஆனவர். எத்தனாவது பிஎம் அப்படின்னா 6th பிஎம்ஆ வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அவரை வந்து லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம், சரிங்களா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒருத்தவங்க வந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த நாளை வந்து பாத்தீங்க அப்படின்னா விபி கவர்மெண்ட் ஆன்டி டெரரிசம் டேவை வந்து அனுசரிச்சிருப்பாங்க. 1991 May 21. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டம், மத்திய அரசினுடைய ஜல் ஜீவன் அப்படின்னா நீர் சம்பந்தமான ஒரு திட்டம் தான். எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு தனிநபருக்கு தினமும் வந்து எத்தனை லிட்டர் ஆமா 55 லிட்டர் தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்யக்கூடியதுதான் இந்த ஜல் ஜீவன் திட்டம். அதுவும் எப்படி இருக்கணும்? ரொம்ப தூய்மையானதா இருக்கணும், சுகாதாரமானதாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணியை தான் சப்ளை பண்ணணும். ஏதோ தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு இல்லாம ரொம்ப தூய்மையானதாகவும் தரமானதாகவும் இருக்கக்கூடியதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கமா இருக்கு. நிறைய மாநிலங்கள் ஜல் ஜீவன் திட்டத்தை எல்லாமே செயல்படுத்தி இருக்கு. சரியா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுத்தி இருக்கு. சரிங்களா? அப்படி சிறப்பாக செயல்படுறதுனால மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து அந்த அவார்டு எல்லாமே கொடுப்பாங்க. சிறப்பாக எந்தெந்த இடங்கள்ல வந்து இந்த ஜல் ஜீவன் திட்டத்தை வந்து செயல்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து. சரிங்களா? இந்த ஆண்டுல முக்கியமா அந்த அவார்டு கொடுத்தாங்க. யாருக்கு வந்து அப்படின்னா சிவில் சர்வீசஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ வந்து அந்த அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. யார் வந்து சிறப்பாக செயல்பட்ட கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை நல்லா சிறப்பாக செயல்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ தேனியும் காஞ்சிபுரம் இந்த ஆண்டு இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. பாருங்க, ஆட்சி பணிகள் துறை நாளை முன்னிட்டு இந்திய பிரதமரால் விருது வழங்கப்படுகிறது. எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லிட்டேன். சரியா? எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? 2019ல வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம். ஆப்ஷன் ஏ. ஓகே, ரைட். முக்கியமான ஸ்கீம்ஸ் என்ன, நோக்கம், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, NCCSA அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரீசெண்டா நியூஸ்ல பார்க்கும்போது ஒரு விஷயம், அதாவது நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் டெல்லி தெரியும் இல்லையா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியர்களுக்கான அதிகாரத்தை யார் வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அந்த யூனியன் டெரிட்டரி டெல்லிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா அந்தந்த யூனியன் டெரிட்டரியல் லெப்டினன்ட் கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, சரியா, அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிருச்சு. சரியா? பட் இதை எதிர்த்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அவசர சட்டம், ஒரு ஆர்டினன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போ. சரிங்களா? சோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. NCCSA அப்படிங்கிறது நேஷனல் கேபிட்டல் சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டி. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு இருக்குன்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரியா? தேசிய தலைநகர் குடிமை பணி ஆணையத்தை உருவாக்குவதற்கான அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறப்பித்திருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய தலைநகர் பிரதேச டெல்லி சட்டம் 1991 ஏற்படுத்தப்பட்டதை திருத்தக்கூடிய வகையில குடிமை பணி அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெல்லி அரசாங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை நிராகரிக்கக்கூடிய வகையில இந்த அவசர சட்டத்தை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த அவசர சட்டம் என்ன சொல்லுது, டெல்லி அரசினுடைய ஏ பிரிவு அதிகாரிகள் அந்தமான் நிக்கோபர், லட்சத்தீவு, டாமன் டையூ யூனியன் பிரதேசங்கள்ல குடிமை பணி பிரிவை சேர்ந்த டெல்லி அதிகாரிகள் நியமனம் மற்றும் மாறுதல் விவகாரத்திற்கு பரிந்துரை செய்வதற்கான அதிகாரம் எங்க இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு இப்ப சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டீ டே இன்னைக்கு. டீ டே, இன்டர்நேஷனல் டீ, அதுவும் இன்னைக்கு தான். தேநீர் நாள், கரெக்டா? தேநீர் நாள் அப்படின்னு என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம்? மே 21 சரிங்களா? ஓகே, தீம் என்ன? சிப், சேர் அண்ட் செலிப்ரேட் யூனிட்டி த்ரூ த எசன்ஸ் ஆஃப் டீ அப்படிங்கிறது தீம். நெக்ஸ்ட் பாருங்க, அரப் லீக். அரப் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, ஒரு ரீஜனல் லீக் இது, சரிங்களா? இது வந்து ஒரு ரீஜனல் லீக். ஸோ அரப் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஒரு லீக். ஸோ இந்த கண்ட்ரியோடைய அந்த அமைப்பினுடைய 32வது மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எங்க நடந்துச்சு அப்படின்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், சிட்டி என்ன அப்படின்னா ஜட்டா அப்படிங்கிற நகர்ல நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாநாட்டில் 22 நாட்டினுடைய உறுப்பினர்கள், 22 உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த நாட்டினுடைய உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஓகே, அடுத்து சீனாவில் நடைபெற்ற, முன்னாடியே பார்த்தோம், உலக கோப்பை வில்வித்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் எங்க நடக்குது? சைனாவில் நடக்குது. ஏற்கனவே துருக்கியில நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். செகண்ட் ஸ்டேஜ் சைனாவில் நடக்குது. இதுல காம்பவுண்ட் ஆடவர் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யாரு? நேத்தும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ பிரதேஷ் ஜவஹர், சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு அவருக்கு கிடைத்த முதல் தங்கம், சரிங்களா? அவனீத் கவுர் வந்து வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க தனிநபர் பிரிவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுதான் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மே 21 நியூஸ் பேப்பர்ல இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று நம்ம சொல்லியிருக்கணும், பட் பரவாயில்ல. ஸோ மே 20 யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது யாரு அப்படின்னா சொல்லுங்க, யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய டேட்டாலாம் பார்க்காதீங்க, சரியா? எஸ், அயோத்திதாச பண்டிதருடைய பிறந்த நாள். ஸோ இவரை பத்தி கண்டிப்பா நம்ம சிலபஸ்ல இருக்கு. கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. தனியா யூனிட் 8க்கு நீங்க படிக்கும்போது சரி, கண்டிப்பா இவரை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இவருடைய ஹிஸ்டரி முழுக்க, சரியா? தனியா படிங்க, சரிங்களா? இவர் பிறந்தது எப்போ, இருந்தது எப்போ, ஓகே? அப்புறம் நடுவில் இவர் ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர் என்னென்ன நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, இவர் என்ன ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அமைப்பு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, சரிங்களா? அந்த மாதிரி டீட்டெயில்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா இவரை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே கொஸ்டினாவே அப்படியே வந்து ஸ்டேட்மெண்ட்லேயே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு, ஒரு பைசா தமிழன் பத்திரிகை எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் புக்ல இருக்கு. நான் இங்க இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், தனி வீடியோ வேணும் நம்ம பார்க்கலாம், சரியா? ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு, சரியா? ஓகே, அத்வைனந்தா சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணது யாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1891 வந்து எடுக்கும்போது இந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வக்குடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கணக்குல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டி படிங்க, அவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சது. ஸோ ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஎன்பிஎஸ்சிக்கான எஸ்ஐக்கான புக்ஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.